நெல்லையில் வெள்ளம் காரணமாக வாழ்வாதாரம் இழந்தவர்கள் ஆய்வு செய்ய வந்த மத்திய குழு அதிகாரிகளின் காலில் விழுந்து கதறியது நெஞ்சை நிகழ வைக்கும் வகையில் இருந்தது. விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, என்ன நடந்தது? விவரம் என்ன? நெல்லை மாவட்டத்தில் கதிர் பெய்த அதீத கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பலரது வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது என்று சொல்ல வேண்டும். தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் சென்ற நிலையில் கரையோர வசித்த மக்கள் மட்டுமில்லாமல் நகர் பகுதியில் வசித்த பல ஆயிரக்கணக்கான மக்களும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்தோடு வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் வீட்டிலிருந்து அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன. இந்த சேத மத்திய குழுவினர் அவர்களுக்கு என்ன ஆறுதலை சொல்லினார்கள்? நிவாரணம் பெற்றுத்தரும் வகையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள்? அதாவது அந்த தாமிரபரணி ஆற்று கரையோர பகுதியில் வெள்ள நிவாரண குழுவினர் பார்வையிட்ட போது அங்கு இருந்த பெண்மணி ஒருவர் தங்கள் வீடு உள்ளிட்ட அனைத்து வாழ்வாதாரங்கள் இழந்து விட்டதாகவும் தங்களுக்கு அடுத்த வேளை உணவு கூட வெளியில்லை என்றும் இந்த மத்திய அரசு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி கேட்ட நிலையில் அவர் காலில் இருந்து கதறினர். இதனை கண்ட அதிகாரிகள் அவருடைய பெண்களை தேற்றி அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உதவிகளும் செய்து தர நடவடிக்கை எடுப்பதாகவும் சென்றனர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வசிக்கும் பலரும் இதே நிலையில் உள்ளதால் அவர்களுக்கும் முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். எந்த பகுதியில் மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள்? வேறு எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆய்வுக்கு செல்ல இருக்கிறார்கள் துரைசாமி? அதாவது அந்த மத்திய குழுவினர் முதன்முதலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலகம், அதே ஆட்சியர் அலுவலகம், இதில் தாமிரபரணி காவிரி ஆற்றக்கரை, பெரியார் பேருந்து நிலையம், வண்ணாரப்பேட்டை பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களின் நிலை மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 குழுக்களாக பிரிந்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வு மேற்கொண்டும் அதுவும் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மதிப்பீடும் செய்து வருகின்றனர். இந்த குழுவினர் தங்களது அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பிய பின்னர் அதற்கு பின் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.